இன்னைக்கு வந்துட்டு 30 டேஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட்ல டே 6 ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா ஃபில்டர் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் அரே அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளமோட கோர் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டிஜர் அரே குடுத்துருவாங்க அண்ட் ஃபில்டரிங் ஃபங்ஷன் குடுத்துருவாங்க. இந்த ஃபில்டரிங் ஃபங்ஷனுக்கு வந்துட்டு அரேல இருக்க ஒரு வேல்யூஸும் நம்ம பாஸ் பண்ணணும். அந்த ஃபில்டரிங் ஃபங்ஷன் வந்துட்டு ட்ரூன்னு குடுத்துச்சுன்னா, நம்ம பாஸ் பண்ற வேல்யூவ நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதே ஃபால்ஸ் அப்படின்னு குடுத்துச்சுன்னா, அந்த அந்த அரே வேல்யூ வந்துட்டு நம்ம டிஸ்கார்ட் பண்ணிரணும். நம்ம இப்போ இந்த ட்ரூன்னு கொடுத்த வேல்யூஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு புது அரேல போட்டுட்டு அதை ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் வந்துட்டு இந்த ஃபில்டரிங் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் அரேவோட கோர் அப்ஜெக்டிவ். ஸோ இதோட கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு இன்டீஜர் அரே கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கு வந்துட்டு ஒரு ஃபில்டரிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டரிங் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்காமோ. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அரேல இருக்க ஒரு வேல்யூ, அந்த ஒரு வேல்யூவோட இண்டெக்ஸ் வந்துட்டு செகண்ட் ஆர்குமெண்ட்டாக இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் வச்சுட்டு ஒரு ஃபில்டர்ட் அரே அப்படிங்கிற ஒரு அரேவை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும். இந்த அரேல பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணி ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ வந்துட்டு ட்ரூத்தியாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு அக்செப்ட் பண்ணணும். இதே ஃபால்ஸியாக இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ நம்ம ட்ரூத்தியாக வர்ற வேல்யூஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஃபில்டர்ட் அரேல போட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா அரே டாட் ஃபில்டர் மெத்தடோட ஒரு ரெப்ளிகாவாக இருக்கும். ஸோ அதனால நம்ம இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அரே டாட் ஃபில்டர் மெத்தடை யூஸ் பண்ணாமல் ஒரு பாலிஃபில் எழுத சொல்கிறாங்க. ஸோ இந்த அரே ஃபில்டர்னா என்ன, இதோட பாலிஃபில் எப்படி எழுதணும் அப்படின்ட்டு ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்துட்டு மேலே ஐகார்ட்லையும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 0, 10, 20, 30 ஒரு இன்புட் அரே இருக்குது. அண்ட் ஃபில்டரிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 10 அப்படின்ட்டு ஒரு ஃபில்டரிங் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த கிரேட்டர் தேன் 10 அப்படிங்கிற ஃபில்டரிங் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு 0, 10, 20, 30 ஒன்னொன்னா இந்த ஃபில்டரிங் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0ன்னு ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. 0 கிரேட்டர் தேன் 10 செக் பண்ணுது, இல்லை. ஸோ ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆயிருக்கும். செகண்ட் வேல்யூக்கு வந்துட்டு 10 கிரேட்டர் தேன் 10 பார்க்கும். அகெயின் அது வந்துட்டு இல்லை. ஸோ இதுக்கும் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். 20 கிரேட்டர் தேன் 10 பார்க்கும். கரெக்டு, 20 கிரேட்டர் தேன் 10. ஸோ இதுக்கு வந்துட்டு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி 30 கிரேட்டர் தேன் 10ங்கிறது வந்துட்டு ட்ரூ. ஸோ 30 கிரேட்டர் தேன் 10க்கும் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அவுட்புட்டில் பார்த்தோம்னா எதுக்கெல்லாம் ட்ரூன்னு வேல்யூ வந்திருக்கோ அந்த அவுட்புட்லாம் தூக்கி நமக்கு வந்துட்டு ஃபில்டர்ட் அரேல போட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிட்டர்ன் வேல்யூ வந்திருக்கும். ஸோ இதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்துட்டு நம்ம கோட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபில்டர்ட் அரே வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு எம்டி அரேவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த அரேல இருக்க ஒரு வேல்யூஸும் நம்ம வந்துட்டு லூப் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் லெட் I is equal to 0 and I less than array dot length, அதுக்கப்புறம் I ++ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இப்போ வந்துட்டு நம்ம அரேல இருக்க ஒரு வேல்யூஸையும் வந்துட்டு லூப் பண்ணலாம். சார் இங்கே வந்துட்டு நான் 0 கொடுத்துருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அரேல இருக்க ஒரு வேல்யூஸையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த வேல்யூவோட இண்டெக்ஸ், அதாவது இங்கே இருக்க ஐயை வந்துட்டு செகண்ட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். இப்படி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு பாஸ் பண்ணோன்னே அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற 2 வேல்யூ கொடுக்கும். இஃப் ட்ரூ அப்படின்னா இந்த அரேல இருக்க வேல்யூ வந்துட்டு நம்ம ரீடைன் பண்ணிக்கணும். இஃப் ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா அந்த வேல்யூ வந்துட்டு டிஸ்கார்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இஃப் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், அதாவது அரேவோட வேல்யூ, அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட இண்டெக்ஸ் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம். இது வந்துட்டு எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இஃப் கண்டிஷனில் வந்துட்டு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணால் மட்டும் ஃபில்டர்ட் அரேல வந்துட்டு அந்த வேல்யூ வந்து நம்ம புஷ் பண்ணிக்கணும். ஸோ ஃபில்டர்ட் அரே டாட் புஷ்ல வந்துட்டு அரேவோட வேல்யூ இப்படி கொடுத்துட்றேன். ஸோ இஃப் வந்துட்டு நமக்கு ட்ரூத்தின்னு வந்துச்சுன்னா ஃபில்டர்ட் அரேல புஷ் ஆகிருக்கும். ஸோ புஷ்க்கு வந்துட்டு PUSH. அண்டு இப்போ வந்துட்டு கடைசியாக நம்ம இந்த வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் ஃபில்டர்ட் அரே அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம சொல்யூஷன் வந்துட்டு அக்செப்ட் ஆயிடுச்சு. நான் அதை சப்மிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் நமக்கு வந்துட்டு நம்ம சொல்யூஷன் அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தாங்க 30 டேஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்டில் டே 6 ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக இந்த சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, this is Mikishore. Bye bye.